ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து பெண்டிங் வந்து வச்சுருக்கோம், அதை எப்படி வந்து நான் வந்து பிரித்து தைக்க போகிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனல் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். இப்போ நீங்களுமே ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்ச மாதிரி இருக்கும். என் கையில் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் மட்டுமே 40 ப்ளவுஸ் இருக்குது. இது வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ளவுஸ் எல்லாமே. இது எல்லாத்தையுமே தைச்சிட்டு தான் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கிறத வந்து தைக்கணும். உங்கள் கையில் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இதை வந்து ஒரு 7 நாளில் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் இல்லை 6 ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் தைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தக்கன வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து நான் அந்த செவ்வாய்க்கிழமை தான் நான் தைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது நான் ஒரு 5 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். மினிமம் வந்து 4 ப்ளவுஸாக நம்ம தைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து சோம்பேத்தனை இருக்க தான் செய்யும் ரொம்ப நாள் கழித்து வந்து மிஷினில் உட்காரும்போது. அதனால் 5 ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த 5 ப்ளவுஸும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மறுநாள்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு டைமே கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் வந்து சீக்கிரமாகவும் தைச்ச மாதிரி இருக்கும். உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மிஷினில் உட்காருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு உட்காந்திங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரதுக்கு ஒரு 4 மணி மினிமம் 5 மணி ஆயிரும். நம்ம ஒரு 3:30க்குள்ளே வந்து ஒரு 4 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம வந்து தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் 11 மணிக்குள்ளே உங்கள் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்க உட்காருங்க. நான் வந்து 5 ப்ளவுஸ் முடிக்கிறது அப்படின்னா கொக்கி எல்லாமே வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி நான் கஸ்டமர் கையில் கொடுத்தது தான் வந்து முடிச்சதாக அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நைட்டு வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் மறுநாள் காலையில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நமக்கு அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு 1 ஹவர் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 11 மணிக்கு உட்காந்திங்கன்னா 12 மணிக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம். 12 மணிலேருந்து 1 மணிக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு 1 மணிக்கு சாப்பிட உட்காந்துருங்க. ஒரு 2 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து உட்காருங்க. திரும்ப வந்து ஒரு 2லேருந்து 3, 3லேருந்து 4, அப்போ நம்ம 4 ப்ளவுஸ் வந்து பகல்லே முடிச்சிடலாம். இதுக்கப்புறமா நமக்கு வந்து அது கொக்கி வைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். அந்த வேலையை வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் டியூஷன் போட்டோம்னா டியூஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொக்கி வச்சோம் அப்படின்னா 4 ப்ளவுஸ் மினிமம் முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்கிறவங்க மினிமம் 4 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் முந்தின நாளே வந்து எந்த ப்ளவுஸ்லாம் தைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ளவுஸோட லைனிங் இருக்கா, அதில் நூல் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதே கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நேரத்தில் இல்லைன்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் அதை எல்லாத்தையுமே நைட்டே வந்து செக் பண்ணி எடுத்துருங்க. ஒருவேளை அந்த ப்ளவுஸ்க்கு நூலோ இல்லை லைனிங்கோ இல்லை அப்படின்னா அடுத்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்காக நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் மறுநாள் வந்து வெளியில் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்து நம்ம தனியாக தைக்கும்போது கண்டிப்பாக வந்து வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கும். வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸோ இல்லை மூவியோ ஏதோ ஒன்று வந்து போட்டு பார்த்துட்டு இல்லை ஃபோன் பார்த்துட்டே கூட தைக்கலாம். நம்ம ஹெட்ஃபோன் மாட்டிகிட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு டைம் போகிறதும் தெரியாது, நம்ம ப்ளவுஸும் முடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் வந்து ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும். நாளைக்கு நம்ம வந்து நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னா நாள் தான் போகும். நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்க முடியாது. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்தி தைச்சிக்கணும்னு நினைங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து கேட்குற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. நம்மளே கஸ்டமர் கேட்க முன்னாடி தைச்சிட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை வந்து முடிஞ்சுது. நிறைய வந்து வீட்டிலேருந்து தைக்கிறவங்க டெய்லர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்க பழக்கம் வந்து ரொம்ப லேட் பண்ணுறது. அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ளவுஸ் கொடுக்கும்போது அவங்க சீக்கிரமாக தைச்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டாலும் லேட்டாக கொடுக்குறது. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஷாப்பில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ப்ளவுஸை கொடுத்தா 10 நாள் கழிச்சு தான் ஷாப்பில் தருவாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 2 விஷயத்துக்காக தான் வீட்டிலேருந்து தைக்கிறவங்ககிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளும் வந்து அந்த டயத்துக்கு கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலேயும் ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிடும். அப்புறம் வேறு யார்ட்டையாவது அவங்க கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்ட் டைமுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து எந்த கஸ்டமர் வந்து இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு அவங்க என்றைக்கு வேணும்னு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைங்க. ஏன்னா நமக்கு ஞாபக மறதி கண்டிப்பாக வரும், நமக்கும் மறந்துடும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே எழுதி வச்சுக்கோங்க. எந்த கஸ்டமர் எப்போ வந்து கேட்டிருக்காங்க, எப்போ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்போ அந்த நோட்டை எடுத்தும் பார்த்துக்கோங்க. நம்ம எந்த கஸ்டமருக்கு நாளைக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையுமே. இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமரை வந்து நம்மக்கிட்டே வச்சுக்க முடியும்.
இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக புது கஸ்டமர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன எல்லா விஷயமே இதான். வீட்டில் இருந்து தைக்கிறதுனால நான் கொடுக்குற சிஸ்டர் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அவங்க வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்மளுமே கொஞ்சம் வந்து ஸ்பீடாக தைச்சி டெய்லி உள்ளதை டெய்லி கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து கஸ்டமரையும் நிறைய இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்மளும் நிறைய வருமானமும் சம்பாதிக்க முடியும். நம்ம வேலை எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தக்கன வருமானமும் இந்த தொழிலில் கிடைக்கும். வெளியில் போய் நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அடிமையாக இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்க சொல்கிற டைமுக்கு போகணும், இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் நம்ம வந்து வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நமக்கு எப்போ முடியுதோ அப்போ தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு எப்படி டைம் ஒதுக்குவீங்களோ அதே மாதிரி வீட்டிலேருந்து தைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டைமை வந்து ஒதுக்கிக்கோங்க. இத்தனை மணிலேருந்து நான் இத்தனை வரைக்கும் தைப்பேன் அப்படிங்கிறத மாதிரி ஒதுக்கிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு துணி வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் மினிமம் வந்து ஒரு 2 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி டெய்லி பிளான் பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து டெய்லி வந்து அந்த தொழில் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம வந்து கரெக்ட் டயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கும். நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் வந்து ப்ளவுஸ் டெய்லி வந்து 4 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைக்க போகிறேன்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும், எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக வந்து தையல் தொழில் பழகிட்டு நான் வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கேன்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கஸ்டமர் வந்து கொடுத்தாலும் காலையில், ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தான் ஒரு நாளைக்கு வரும். அதை உடனே தைச்சி நம்ம மதியமே அதாவது ஈவினிங்கே கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து அப்படி தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மேலே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி நீங்கள் காசுமே கரெக்டாக காட்டு வாங்கிடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் காசு வந்து கரெக்டாக வாங்கலை, அந்த அக்கா போட்டு பார்த்துட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி சொன்னாங்க கூட அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் ப்ளவுஸை வந்து வாங்கணும். அதான் கரெக்டு. நம்ம அந்த பழக்கத்தை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் வரும்போது காசு கொடுத்துட்டு வாங்குவாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கஸ்டமருக்கு எந்த மாதிரி இடம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் பின்னாடி இருப்பாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து நான் பிகினராக இருக்கேன் அதனால் எனக்கு வந்து ப்ளவுஸ் கொடுக்குறதே பெருசுக்கா, அதில் எங்கக்கா நான் அமௌண்ட் வாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம செய்கிற தொழிலுக்கு தான் நம்ம அமௌண்ட் வாங்குகிறோம். நம்ம வீட்டிலேயே வச்சு வந்து போட்டு பாருங்கள், போட்டு பார்க்க சொல்லிட்டு எதுவும் ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா சரி பண்ணி கொடுங்க, அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் அமௌண்ட்டை வந்து கரெக்டாக வாங்குங்க. எப்போவுமே வந்து நிறைய டெய்லர் வந்து பண்ணுற தப்பே அதுதான். ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நமக்கு ப்ளவுஸ் கொடுக்குறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அமௌண்ட் வந்து அவங்க ஒரு வாரம் கழிச்சு தரேன்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து அவங்க வாடிக்கையாகவே வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த விஷயத்தில் கராராக இருங்க. கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ளவுஸ் வராமல் இருக்கும். ஆனால் உங்கள் தையல் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் முடியும். நம்மளும் டெய்லி வந்து இந்த ப்ளவுஸ் தைச்சி நிறைய வருமானம் சம்பாதிக்கிற நாள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தைக்கிறவங்க இருங்க. அப்போனா தான் உங்களால் வந்து டெய்லி வந்து ப்ளவுஸ் தைக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்ம தொழில் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் மேலே வருவோம். யார் வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி வந்து நானும் வந்து ஒரு பெரிய டெய்லராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுற அளவுக்கு நம்ம வந்து சாதிக்கணும்னு நினைங்க. அது மட்டும்தான் நம்மளை வந்து உயர்த்தும். கிடைக்கிற டயத்தை வந்து பயன்படுத்துங்க. நம்ம வந்து ஃபோன் பேசிக்கிட்டோ இல்லை ஃபோன் பார்த்துட்டோ டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் வந்து மேலே வர முடியாது. ஏன்னா நமக்கு கிடைக்கிற டயத்தை பயன்படுத்தி நம்ம தைச்சிக்கணும். ஃபோன் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு டைம் வச்சுக்கோங்க, அந்த டைமில் பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு எப்போவுமே வந்து நமக்கு தைக்கிறதுக்கு வேலை இருக்குது, நம்ம தையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீ டைமில் வந்து ஃபோன் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் நமக்கு வந்து நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பாருங்கள். அதனால் ஒரு தப்பும் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் வந்து மிஷின் வீட்டில் இருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு நன்றி.